பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் உண்மையாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும். உங்களை நான் வாழ்த்தி, இந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் 119 சங்கீதம் 165 வசனம். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை ஒரு மனிதன் நேசிக்கும் போது மிகுந்த சமாதானம். ஆமாம், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த மிகுந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை கொடுக்கறதா? இடரில் இல்லாத ஒரு வாழ்க்கை. பல விதத்தில் இடறி போய் விடுகிறோம். குடும்பத்தில் இடறி போய் விடுகிறோம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இடறி போய் விடுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இடறி போய் விடுகிறோம். பல விதமான இடரல்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேதத்தை நம்ம நேசிக்கும் போது. பைபிள் படிக்கிறோம், ஆனால் நேசித்து படிக்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அது மேலே ஒரு பாசம், அது மேலே ஒரு நேசம். இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி ஊற்றி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தை நம்ம நேசிக்கும் போது, அதை நேசித்து வாசிக்கும் போது ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் நம்மை நிரப்பும், நம்முடைய குடும்பத்தை நிரப்பும், நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆமாம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நாங்கள் இன்னும் நேசிக்கணும்ப்பா, இன்னும் ஆண்டவரே இதுவரை நாங்கள் நேசித்ததை விட இன்னும் அதிகமாக நாங்கள் நேசிக்கணும். அப்படி நாங்கள் நேசிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கருளுகிற கர்த்தர் மிகுந்த சமாதானத்தை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி வழி நடத்தும்படி இரத்த கோட்டைக்குள்ளே மூடும்படி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.